நம்ம தமிழ்நாட்டில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலி இடங்கள் எவ்வளோ இருக்குன்னா 7951 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொந்த ஊர்லேயே உங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழில் தான் உங்களுக்கு எக்ஸாமு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 29/8/2024 அன்றைக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா? rrbchennai.government.in இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வியூ நோட்டிஃபிகேஷன் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் வியூ நோட்டிஃபிகேஷன் ஆஃப் ஹிந்தி அப்படின்ட்டு 2 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் ஹிந்தியில் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் பாருங்கள், இது நீங்கள் கீழே கிளிக் ஹியர்னு இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுற லிங்க்கையும் இதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளைன்றது இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிருங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, சரிங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக இது வந்திருக்கு. எதுக்காக வந்திருக்குனாக்கா, நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா,